18/1/2026 இன்றைக்கி காலையில் டிஃபன். இன்றைக்கி காலையில் 10 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். ரூமில் வந்து 140 புஷ்அப்ஸ் போட்டேன், 140 சிட்டப்ஸ் போட்டிருக்கிறேன். ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டியிருக்கேங்க. சைக்கிளில் போய்ட்டு சைக்கிள் வந்தேன். அதனால் இன்றைக்கி காலையில் டிஃபன் 2 இட்லி இருக்குது, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, சாம்பார். இதில் 6 முட்டை அவிச்சு வெள்ளைக்கரு முட்டை எடுத்துருக்கிறேன். இது கோவக்காய், பீன்ஸு ரெண்டும் கூட்டு பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 எலுமிச்சம்பழம் இருக்குது, புளிஞ்சு விட்டு சாப்பிடணும். இது ஒரு பெரிய கேரட்டு, ஒரு கேப்சிகம், 2 நெல்லிக்காய், 2 முட்டை, இவ்வளோ போட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ சாப்பாடு. இது எவ்வளோ கலோரி வரும்னா 2 முட்டை 2 இட்லி ஒரு 150 கலோரி இருக்கும். இந்த 6 முட்டைன்னா 3 முட்டை தான் கணக்கு. 3 முட்டை இது ஒரு 210 கலோரி. அப்போ இது ஒரு 150, 360 கலோரி. இதில் 2 முட்டை இருக்குது, இது ஒரு 150 கலோரி, 500 ஆச்சு. அப்புறம் இந்த காய்கறி, இந்த சட்னி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இது ஒரு 650லேருந்து 700 கலோரி இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 கலோரி சாப்பிட்ணும். நான் ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் சாப்பிடுவேன். அதனால் இந்த கலோரி 700 கலோரி ஓகே. இன்னும் நான் ஈவினிங் வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 1000 கலோரி சாப்பிடுவேன். 1000 கலோரி அதிகம்தான். ஈவினிங் இன்னும் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஈவினிங் ஒரு 700 கலோரி எடுத்தால் கூட 1400, 1500 முடிச்சிடலாம். இடையில ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது எல்லாம் சேர்த்து. நல்ல நார்ச்சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது. நல்ல சத்தான உணவு.